இன்னைக்கு கதை சொல்ல போறேன். சூப்பர் மாப்பிள்ள, சொல்லுங்க மாப்பிள்ள. டேய், நல்ல கதையா சொல்லணும். ஏதாச்சும் பாடாதி கதையை சொல்லணும். இவே செத்த அதெல்லாம் அப்படிலாம் இல்ல மாந்தனி. ஐயா சொன்னாவே ஒரு ஸ்பெஷல் தான். சரி சொல்லுடா, ரொம்ப தான் சீன் போடுவேன். சரி சரி சொல்றேன். ஒரு இடம் இல்லாட்டி ஒரு ரோடுன்னு வைவே. அங்கே ஒரு 3 பேர் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க 3 பேர் இருந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. 3 பேரா? டேய் 4 பேருன்னு சொல்லுவேடா. இப்போ நம்மலாம் ஃப்ரெண்டு 4 பேர் தானே இருக்கோம். டேய் கதை தானடா இது. இப்போ 2 பேர் 3 பேர் 4 பேர் இருந்தால் என்னப்பா கதை தானே. அப்படியா அஞ்சலி கரெக்டாக சொல்லிட்டா. கதை தானே, எத்தனை பேர் இருந்தால் என்ன, கதையில் என்ன வருதோ அதானே நானும் சொல்லுவேன். சரி, ஒரு 3 பேர் இருந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு ரொம்ப தூரத்தில் ஒரு ஆள் நொண்டி நொண்டி நடந்துக்கிட்டு வந்திருக்காரு. ஐயோ பாவம், கால் முடியாதவரும். ஆமா, நீனே எல்லாத்தையும் சொல்லிடு, நான் ஒன்றும் சொல்லலை. கதைன்னா ஏடி கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ நீ என்ன ஊடால ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்க? நான் கதை சொல்லவா வேணாமா? இல்லடா, நொண்டி நொண்டி நடந்துட்டு வந்தான்னு சொன்னேன்ல, அதுக்காண்டி சொன்னேன். சரி சரி சொல்லு, நீயே சொல்லு. சரி வேற. அப்புறம் அவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. நொண்டி நொண்டி நடந்துட்டு வந்தோடனே, இப்போ நீ இந்த உச்சிக்குருவி கேட்டா பத்தியா, அது கால் நொண்டி வந்தோடனே கால் நொண்டியா இருக்கும் போல அப்படி கேட்டா பத்தியா, அதே மாதிரி அதில் ஒருத்தவன் சொன்னானா, அவர் கால் நொண்டி போல, கால் உடஞ்சிருச்சு போல, அதனால நொண்டி நொண்டி நடந்துட்டு வராது அப்படின்னு ஒருத்தவன் சொல்ல. பாரு, உச்சி குடும்பி கரெக்டாக சொல்லிடுச்சு. சரி சொல்லுடா. அப்புறம் இன்னொருத்தன் சொல்லியிருக்கான், கால் இதாக இருக்கும் போல, அவனுக்கு யானைக்கால் வியாதி போல, அதனால நொண்டிட்டு வரானோ அப்படின்னு இன்னொருத்தன் சொல்ல. இந்த மாதிரி ஆளுக்கு ஒன்று சொல்லிக்கிருக்காங்க. ஒருத்தவன் கால் நொண்டிங்கிறான், ஒருத்தவன் கால் உடஞ்சி வச்சு போலங்கிறான், இன்னொருத்தன் கால் யானைக்கால் வியாதி போல அப்படிங்கிறான். அப்படின்னு ஆளுக்கு ஒன்று சொல்லிக்கிருக்காங்க. அவன் நொண்டி நொண்டி நடந்துட்டு வர்றதை பார்த்து இந்த சனியவங்க 3 பேரும் ஆளுக்கு ஒன்று சொல்ல. அது சரி, ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. சரி சரி. அப்புறம் என்ன, அப்போ அவனும் கிட்ட வந்திருக்கான். வந்ததுக்கப்புறம், தம்பி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவன் கேட்க, இவங்க என்ன நினச்சிட்டாங்க, என்னடா நம்மள்ட்ட ஹெல்ப் கேட்குறாங்க, நம்மளே யாருக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டோம், எந்த ஒரு வேலை வெட்டினா பண்ண மாட்டோமே, நம்மள்ட்ட ஹெல்ப் கேட்குறான் இந்த மனுஷன் அப்படின்னு முழிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு. அப்போ அவர் கேட்குறாரு, என்ன தம்பி நான் பாட்டு கேட்டுக்கு இருக்கேன், நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்களே, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கேட்டாங்க, அந்த கால் நொண்டிட்டு வந்தானே அந்த மனுஷன் கேட்குறான். பாவம், இப்படிதான் இருக்காங்க போல உலகத்தில். ஏதாச்சும் உதவி கேட்டால் எவனுமே பண்ணவே மாட்டாங்க. சரி என்னடா பண்ணுறது, இவ்வளோ தூரம் அந்த மனுஷன் நம்மள்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாரு, சரி நம்ம என்னன்னாச்சும் கேட்போம் சும்மா அப்படின்ட்டு, என்ன உங்களுக்கு உதவி வேணும் அப்படின்னு இவங்க கேட்க. ஆனால் இவங்களுக்கு மனசுக்குள்ள பயம், பாவம் இவர் நொண்டிட்டு வர்றாரே, எதையும் நம்மளை தூக்கிட்டு போய் கொண்டு விட சொல்கிறாரோ இல்லை என்னமோ ஏதோன்னு இவங்க பயந்துக்கிட்டே தான் கேட்குறாங்க. சரி சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் நாங்கள் சொல்லுங்க சார் இவங்க கேட்டாங்க. அதுக்கு அந்த மனுஷன் என்ன சொன்னார் தெரியுமா? என்னடா சொன்னாரு? என்ன சொன்னார்? நல்லா இருக்கு கதை. என்ன சொன்னார் அவரு? அவர் சொன்னாரு, எனக்கு நீங்க ஒண்ணு எந்த ஹெல்ப் பண்ண வேண்டாம், என் செருப்புக்கு தான் நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அவரு. செருப்புக்கா? செருப்புக்கு எதுக்கு? இதேதான் அவங்களும் கேட்டாங்க. என்னடா இந்த மனுஷனுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணணும் கேட்டா செருப்புக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாரு, ஒன்றும் புரியலன்ட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. அதுக்கு அப்போ அவர் சொன்னாரு, இல்லைப்பா நான் நல்லா தான் இருக்கேன், என்னோட செருப்பு வர்ற வழியில் பிஞ்சு போச்சு, அதனால செருப்பு தைக்கிற கடை எங்கே இருக்குப்பா, சரி சொல்லுங்க செருப்பு தைக்கணும் அப்படின்னு சொன்னார் அவர். குரங்கு பையில என்னடா இளவு கதை இது? நல்லாவே இல்லை. கர்ம நல்லா இருக்கும் பார்த்தோம்னா கடைசி வரைக்கும் கதை நல்லாவே இல்லை.
என்ன வாய் ரொம்ப நீண்டுகிட்டு போகுது? இப்ப என்ன கதை என்ன நல்லா இல்ல? கதையை விடு. கதையில உள்ள கருத்தை பாத்தியா? கருத்தையும் பார்க்கல குருத்தையும் பார்க்கல. ஆமா கருத்தை பார்க்குற. கதையே நல்லா இல்லை இருங்க. இப்போ எங்கிட்ட கருத்து வருது அதில். டேய் சுபினே சொல்கிறேன்னு கோச்சுக்காத. நல்லாவே இல்லை கதை. வேஸ்ட்டு தான். டைம் வேஸ்ட்டு தான் உன்னால. கருத்து இல்லையா? அட குரங்குகளா, என் மூதேவிகளா, கதையை வந்து முழுசா கேட்டீங்களா? என்ன எந்த கதை சொன்னாலும் உடனே கிக்கி பிக்கின்னு சிரிக்கிறதுக்கு தான் கதையா? அதை உள்ள கருத்து எல்லாம் பார்க்க மாட்டீங்களா? இதே உங்களுக்கு என்ன புரியுதுன்னு கூட தோணல. அவ்வளவுக்கு மண்ணு பிராண்டுகளா இருக்கான். இல்ல எங்களை வேற சொல்லிக்குவா மண்ணுன்னு. சரிடா சொல்லு, அது என்ன கருத்து இருக்குன்னு சொல்லுடா. ஆமா அப்படியே சொல்லிட்டாலும் உங்களுக்கு அப்படியே புரிஞ்சிடும். உங்களுக்கு என்ன ஒண்ணு தொலைக்கிறது சொல்றேன். என்னோட இது அப்படி. நீங்க கேட்காதே வேற யாராச்சும் கேட்பாங்க இல்ல. ஆமா உங்களுக்காண்டி சொல்லல, மத்தவங்களுக்காண்டி தான் நான் சொல்றேனா. ஆமா இது என்ன கருத்துன்னா, இப்போ ஒருத்தன் வந்து நொண்டிட்டு வரான். அதுக்கு ஒருத்தன் என்ன சொன்னா, அவன் கால் நொண்டிங்கிறான், ஒருத்தன் வந்து யானை காலுங்கிறான், ஒருத்தன் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்கிறான். அப்படின்னு ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. ஆனா அவருக்கு பாவம் செருப்பு பிஞ்சனால கால் நொண்டிட்டு வந்தான். கால் நொண்டிட்டா உடனே ஆளுக்கு ஒண்ணு சொல்லிடுறது. அதுதான் எதையுமே தீர விசாரிச்சு நம்ம முடிவெடுக்கணுங்கிறது. பார்த்தோன்னே எதையுமே முடிவெடுக்க கூடாது. அதுதான் இதுல உள்ள கருத்து. ஏய் உச்சி குருமி இங்கிட்டு வாடி செத்த. டேய் சுபினு சாரிடா. நீ எவ்வளோ பெரிய கருத்து சொல்ல வந்திருக்க. நான் புரியாமல் வந்து என்னென்னமோ பேசிட்டேன்டா. டேய் சாரிடா மாப்பிள்ள. ஆமாடா சாரிடா. அந்த கருத்தை இருந்து யோசிக்கலடா. உள்ள விஷயத்தை யோசிக்கல. கதைன்னே நினச்சி கேட்டுட்டேன். சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லிட்டு சாரி பூரி வேற. அதே அந்த கதையில சொன்னல அதே தான் இப்ப நிஜத்திலே நடக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னே தெரியல. அது கூட வந்து கதை நல்லா இல்ல அது நல்லா இல்லைன்னு உடனே அதுல உள்ளது என்ன இருக்குன்னு வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு அடுத்தது பேசுங்க.